ஸ்தோத்தரிக்கிறேன். வசனத்தை கேட்கறதுக்கு முன்பாக நம்ம எல்லாம் கண்களை அடைத்து இருக்கிற இடத்துல ஆண்டவரை பார்த்து என்கிட்ட பேசுங்க ஏசப்பான்னு சொல்வீங்களா? மாம்சத்தின் வார்த்தைகள் அல்ல, ஏதோ என்னோட வார்த்தைகளும் அல்ல, ஆவியானவர் இடைப்படணும், என்னோட பேசணும். இந்த வாழ்க்கைக்கு வாலிபத்திற்கு தேவையான வார்த்தைகள் கடந்து வரணும். என்னை அர்ப்பணிக்கிறேன் சுவாமி, இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வாசிக்கிறதுக்கு முன்பாக சில காரியங்களை உங்களுக்கு முன்பாக சொல்கிறேன். நிறைய இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் வேர்ல்டில் நிறைய வாலிபர்கள் சொல்கிறது, எதுக்கு தான் நான் வாழ்கிறேனோ. கரெக்டு தானே? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க, சில டைம் நம்ம கூட சொல்லியிருப்போம் இல்லையா? பிரச்சனை வரும்போது எதுக்குடா வாழ்கிறோம், ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை? மிச்ச வாலிபர்களை பாருங்கள், சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஜாலியாக இருக்கிறாங்க, ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு மட்டும் இந்த சோதனை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய சூழ்நிலையில் நிறைய சந்தர்ப்பத்தில் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆமாம் தானே? அப்படிப்பட்ட நம்மளுக்கு சில வார்த்தைகள் எடுத்தவங்க வாசிங்க. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 8வது வசனம். புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடு உட்காரவும் சிங்காசனத்தை சுகந்தரிக்கவும் பண்ணுகிறார். சிறியவனையும் எளியவனையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? தூக்கி விடுகிறார். இந்த வசனம் நம்ம நிறைய பேர் பேசியிருப்பாங்க, கேட்டிருப்போம். ஆனால் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்கிற வித்தியாசமான ஒரு கான்செப்ட். என்ன நான் சொல்ல போகிறேன்னா, முன்னாடி நான் சொன்ன மாதிரி நிறைய வாலிபர்கள் எதுக்கு தான் இந்த பிரச்சனை, ஏன் இவ்வளோ சோதனை, ஏன் இப்படி நம்ம யோசிக்கிற நாட்கள் உண்டு. ஆனால் ஒரு நேரம் வரும், உயர்த்துறதுக்கு அவரோட கரம் நம்மளோட இருக்கும். அந்த நேரத்துக்கு நம்ம காத்திருக்கணும். இதே ஒரு இடத்துல வசனம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு அவரோட பலத்த கைக்குள் நம்ம எப்படி இருக்கணுமா? ஆமாம், அடங்கி இருக்கணுமா? அதெல்லாம் இருக்கட்டும். இந்த பிரச்சனையிலையும் இந்த சோதனையிலையும் இந்த போராட்டத்திலையும் வாலிபராக இருக்கிற நம்ம என்ன செய்யணும்? அவர் கையில் உயர வரைக்கும், இல்லை நம்ம உயரப்பட வரைக்கும், இல்லை ஒரு ஸ்தானத்துக்கு வர வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு 2 வழி நான் கற்றுக்கிட்டது உங்களுக்கு நான் சொல்கிறேன். நானும் யூத்தோட ஸ்டேஜில் கடந்து வந்ததான், ரொம்ப வருஷம் இல்லை, இதே தான் போன மெசேஜில் சொன்னேன். சமீபத்தில் தான் நான் கடந்து வந்தேன். நானும் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன், நிறைய பிரச்சனையை பார்த்துருக்கேன், கேள்விக்குறியோடு கூட வாழ்ந்திருக்கிறேன். ஈவன் தோ ஐ பிலாங்ஸ் டு பாஸ்டர் ஃபேமிலி, நான் நிறைய விஷயத்தினால சோர்ந்து போய் உடஞ்சி போய் இருக்கும்போதெல்லாம் நான் கற்றுக்கொண்ட சில காரியத்தை உங்களுக்கு முன்பாக சொல்கிறேன். நிச்சயம் சொல்கிறேன், அது உங்களோட வாழ்க்கையில் அது பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் அறிந்திருக்கிறேன். எடுத்தவங்க வாசிங்க. நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 15வது வசனம். நியாயாதிபதிகள் 6:15. ஆமென். அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, கிதியோனை பற்றி சொல்லுது. கிதியோன் தான் சொல்கிறாரு, நான் எப்படி ஆக்சுவலாக கிதியோன் பயந்துட்டு இருக்காரு. யாரை பார்த்துன்னா, மீதியானரை பார்த்து பயந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் அதே அதிகாரத்தில் 12வது வசனம் வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவன் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஆக்சுவலாக இவர் எப்படி இருக்கிறாருன்னா, இதை சொல்லும்போது அவர் எப்படி சூழ்நிலை இருக்கார், பயந்துட்டு இருக்கிறாரு. யாரை பார்த்துன்னா, மீதியானரை பார்த்து. மீதியானர் இவருக்கு ஒரு பெரிய ஒரு மலை மாதிரி தெரியுது. ஏன்? இவர் சின்னவர், சின்ன கூட்டம், நான் எப்படி மேற்கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்கும்போது, பயந்து நடுங்கிட்டு இருக்கும்போது தான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னோடு இருக்கிறேன். அதே அதிகாரத்தில் 16வது வசனம் சொல்லுது, வாசிங்க. அதற்கு கர்த்தர், உன்னோடு கூட இருப்பேன், மீதியானியரை முறியடிப்பேன். யாரு? பயந்துட்டு இருக்கிற ஒரு நபரை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, நீ முறியடிப்ப. இதுலேருந்து நான் என்ன சொல்றேன்னா, நம்ம பிரச்சனை வரும், பாடு வரும், கேள்விகள் வரும், போராட்டங்கள் வரும், பயங்கள் வரும், நிந்தை வரும், அவமானம் வரும். என்ன வந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய காரியம், எல்லா சூழ்நிலையும் கர்த்தருடைய
கையில் விட்டு கொடுக்கணும், கையில் நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆக்சுவலாக இவரோட வீக் பாயிண்ட் என்னன்னா ஒரு பயம். அவங்கள பார்த்து பயம், எப்படி நடக்கும், என்ன ஆகும். அதே மாதிரி நம்ம யூத் ஸ்டேஜில் இருப்போம், ஃப்யூச்சர் குறித்த பயம், இல்லை அடுத்த நாள் எப்படி போகும், இல்லை நம்ம என்ன பண்ண போகிறோம், எதிர்காலம் எப்படி இருக்கும், பயம். ஆனால் ஒன்று, ஆண்டவர் கையில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுக்கும்போது அவர் உங்களோடு இருப்பார். இன்னொன்று இதில் ஸ்பெஷலாக சொல்லணும்னா, இவரோட பலவீனத்தை யார்கிட்ட சொல்லிட்டா? கர்த்தர்கிட்ட சொன்னாங்க. என்னன்னு சொல்றாரு? நான் சின்னவன், சின்ன கூட்டம் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட சொல்றாரு? கர்த்தர்கிட்ட சொல்றாரு. அதுமாதிரி நம்மளோட பலவீனத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லணும். இசப்பா, என்னால் முடியல, என்னால் இது ஜெயிக்க முடியல, இது எனக்கு போராட்டமா இருக்கு, இது மேற்கொள்ள முடியல, நம்ம யார்கிட்ட சொல்லணும்னா கர்த்தர்கிட்ட சொல்லும்போது அவர் மறு உத்தரவு கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, நான் உன்னோடே இருக்கிறேன். என்ன சொல்றாரு? நான் உன்னோடே இருக்கேன். எல்லாம் அறிக்கை பண்ணலாமா? உங்க பலவீனத்தை மனுஷன்ட்ட சொல்ல வேண்டாம். ஈவன் என்னைய கேட்டா உங்க பேரண்ட்ஸ்ல கூடி 2வது கூடி தான் வைக்கணுமே ஒழிஞ்சு, ஃபர்ஸ்ட் நம்ம யார்கிட்ட சொல்லணும்னா நம்மளோட பலவீனத்தை ஆண்டவர் கையில ஒப்பு கொடுக்கும்போது, அந்த பலவீனத்துல, அந்த பயத்துல, இல்லை எந்த பிரச்சனையில நீங்க இருந்தாலும் சரி, வாலிப பிரயத்துல, எந்த போராட்டத்துல நீங்க இருந்தாலும் சரி, ஆண்டவர் கொடுக்கிற மறு உத்தரவு, நான் உன்னோட இருக்கிறேன். ஆமென். யார் நம்மளோட இருக்கிறார்? நம்மளோட கர்த்தர். அந்த வார்த்தையை சொன்ன தேவன் எவ்வளவு பெரியவர்? சாதாரணமானவரா, சின்னவரா, பெரியவர்? சத்தமா சொல்லுங்களேன். அந்த வார்த்தையை சொன்னவர் பெரியவர். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அவரோட கையில நம்மளோட பலவீனத்தை ஒப்பு கொடுக்கணும். இன்னொரு காரியத்தை உதாரணமாக, அதே கான்செப்டில் இன்னொரு உதாரணம் சொல்றேன். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். யாத்திராகமம் 4:10. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, மந்தனாவும் உள்ளவன். இது இந்த ஸ்டேட்மெண்ட் யார் சொன்னா? ஆமா, கரெக்ட், மோசே சொன்னாரு. நான் திக்குவான். எதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு? இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவர் நிறைய இது சொல்றாரு. இந்த பலவீனம், அந்த பலவீனம், திக்குவாயி, மந்தனாவு, என்ன பண்றது, எல்லாமே அவரோட பலவீனத்தை யார்கிட்ட சொன்னாங்க? கர்த்தர்கிட்ட சொன்னாங்க. அதே அதிகாரத்துல 12வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் நீ போ. ஆமென். இதுல இவரோட பலவீனத்தை சொல்லும் போது கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் பேசுறேன். கிதியோனுக்கு என்ன சொன்னாரு? ஒருவனும் மீதியானரை நீ ஈஸியா அடிச்சு போட்டுருவேன்னு சொல்றாரு. இவரோட பலவீனம் என்ன? நான் திக்குவாய், மந்தனாவு, இந்த பலவீனத்துல நான் என்ன பண்ணட்டும், எப்படி மீட்கொண்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் வாயா இருப்பேன். அதுமாதிரி எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட். இப்போ நம்ம கையில் 5 விரலும் எப்படி இல்லை? சேமா இல்லை, ஒவ்வொரு விரலும் வித்தியாசமா இருக்கு. அதே மாதிரி தான் எனக்கு ஒரு போராட்டம்னா உங்களுக்கு ஒரு விதமான போராட்டம். எல்லாத்துக்கும் சரியான சேமான போராட்டமோ பிரச்சனையோ பாடுகளோ வராது. வித்தியாசமா தான் இருக்கும். ஆனா கர்த்தர் நம்மளோட இருக்கிறது, உங்க பிரச்சனைக்கு எப்படி அவர் செயல்படணுமோ அப்படி அவர் செயல்படுவார். மோசைக்கு என்ன, எப்படியாக செயல்பட்டார்? உன் வாயோட நான் இருப்பேன், உனக்கு அதுதானே பிரச்சனை, அதுதானே கவலை, நான் உன் வாயோட இருக்கேன், நீ போ, நீ செய், நான் சொன்னதை செய்யின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இந்த 2 விஷயத்திலும் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கும் பிரச்சனை இருந்தது, பலவீனம் இருந்தது. சிறியவர்கள், என்னால முடியல அப்படின்னு சொல்லி யார் கையில ஒப்பு கொடுத்தாங்கன்னா கர்த்தரோட கையில, மனுஷனோட கையில அல்ல. சொல்லலை. ஏன்னா ஒருவேளை நான் யோசிச்சுட்டே இந்த வர்ஷிப் எடுக்கும்போது, அவரோட மகிமை நல்லா வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கும்போது சின்ன தாட் தான் வந்துச்சு. ஒருவேளை மோசே பக்கத்தில் யார்ட்டையா சொல்லியிருப்பாரோ, ஆண்டவர் இப்படி என்கிட்ட சொல்றாரு, ஆனால் நானே திக்குவாயா இருக்கேன், மந்தனாவா இருக்கிறேன், அப்படி கண்டிப்பாக சொல்லியிருந்தா டிஸ்கரேஜ் தான் பண்ணியிருப்பாங்க. ஆமாம் மோசே, நீ போய் எப்படி இத்தனை பேரை வழி நடத்துவீங்க, கண்டிப்பாக மனுஷனாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க, நிச்சயம் ஒரு டிஸ்கரேஜ் வந்திருக்கும். ஆனால் மனுஷன்ட்ட சொல்லலை, யார்கிட்ட பார்த்து சொல்லியிருக்காங்க, ஏசப்பா நான் இப்படி இருக்கேன்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொன்னார்? உன் வாயோட நான் இருக்கிறேன். ஒரு சின்ன சாட்சி சொல்கிறேன். உங்களை மாதிரி டீனேஜ் வயசில் இருக்கிறதான ஒரு பெண், அவங்களுக்கு பல ஆசைகள். என்ன ஆசைன்னா, நல்லா பேசணும், நல்லா எல்லாத்துக்கும் முன்னாடியும் போல்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிற அவங்களோட வாழ்க்கை எப்படி தெரியுமா?
2 பேர் இருந்தால் கூட பேச மாட்டாங்க. இன்னும் ஆப்போசிட் ஜெண்டர் வந்தாங்கன்னா தெரிச்சுட்டு ஓடிடுவாங்க. அப்படிப்பட்ட கேரக்டரோட ஆசை என்ன தெரியுமா? நல்ல ஸ்பீச்சில் வரணும், ஸ்பீச்சில் முன்னாடி வரணும், நல்ல டேலண்டாக இருக்கணும். ஆனால் அவங்க வாழ்க்கைக்கு அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. காலேஜ் போய் சேர்ந்தாங்க, சேர்ந்துட்டு ஃபஸ்ட் இயரில் போனாங்க, ஒரு ஸ்பீச் காம்படிஷனில் அட்டன் பண்ணாங்க, ஃபெயிலியர், டோட்டல் ஃபெயிலியர். செகண்ட் இயர் போனாங்க, இன்னொரு காம்படிஷன் பண்ணாங்க, கொஞ்சம் ஏதோ தக்கி முக்கி அந்த வெறியில் ஏதோ பாதி தேறிட்டாங்க. ஃபைனல் இயர் போனாங்க, ஆண்டவர் கிருபையில் ஃபுல்லாக இது பண்ணாங்க. இப்போ உங்கள் முன்னாடி மைக்கு பிடிச்சி பேசுகிறாங்க. இது என்னோட சாட்சி. ஆனால் எனக்கு சின்ன வயசில் அவ்வளோ கனவு இருக்கும், எல்லாத்துக்கும் முன்னாடி பேசணும், ஆண்டோட வார்த்தையை சொல்லணும். ஆனால் ஆப்போசிட் ஜெண்டர்னா யாராவது அண்ணனுங்களோ இல்லை தம்பிங்களோ வந்துட்டாங்கன்னா என் கை காலு எப்படி ஆட்டம் ஆடுமோ தெரியாது, ஓடிடுவேன். உண்மையுமே சொல்லப்போனால் சர்ச்சிலலாம் டீனேஜ் வயசில் அண்ணனுங்க கூப்பிடுவாங்க, ஓடி போய் ஒளிஞ்ச நாட்கள் உண்டு. ஏன் அப்படி நடந்ததில்ல? ஆனால் என்னோட ஆசைகள் அதிகம். ஆனால் இந்த பலவீனத்தை ஆண்டுட்டு சொன்னேன், இசப்பா என் பலவீனம் இப்படி இருக்கு. எப்போ நான் ஒப்பு கொடுத்தேன்னா காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது எனக்கு பாஸ்டர் பொண்ணுனால அங்கே இருக்க அக்காமாரு இவங்க நல்லா மெசேஜ் கொடுப்பாங்கன்ட்டு பேர் எழுதி கொடுத்துட்டாங்க. ஆனால் உள்ள இருக்க குறைகள் பலவீனங்கள் எனக்கு ஆண்டுக்கு மட்டும்தான் தெரியும். அடடா பேர் கொடுத்துட்டாங்களேன்னு சொல்லி காலேஜில் சரி வெக்கப்பட்டு போகக்கூடாது. நான் ஹாஸ்டலில் எப்படியும் எனக்கு தெரிஞ்சு 300 பேர்கிட்ட இருப்பாங்க, அவங்க முன்னாடி வெட்கப்பட்டு போயிடக்கூடாதுன்ட்டு பைபிளை எடுத்தேன், இப்படி தான் வச்சு நின்னேன். இப்படி 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 இப்படின்னு ஆட ஆரம்பிச்சிச்சு. வார்த்தைகள் அப்படியே பிளவுண்டாயிடுச்சு. தமிழ் வார்த்தை தான் பேசுகிறேன், ஆனால் அது ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ் மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறேன்னு தெரியல. கடைசியாக சாரின்னு சொல்லி உட்காந்துட்டேன். செகண்ட் டைம் கொடுத்தாங்க, ரூமை பூட்டிட்டு எல்லாரும் சாப்பிட போயிட்டாங்க. ஆண்டட்ட ஒப்பு கொடுத்தேன், எசப்பா இது என்னோட பலவீனம், ஆனால் நான் ஆசைப்படுறேன் இதை மேற்கொள்ளணும், எனக்கு முடியல, உதவி செய்யுங்கன்னு சொல்லும்போது தான் அன்னைக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் தான் இன்னைக்கு நான் சொல்கிறேன். அவர் சிறியவனை புழுதிலிருந்து தூக்குறவர், எளியவனை ராஜாக்களோட உட்கார பண்ணுகிறவர். அந்த வார்த்தை நிச்சயம். எப்போ நான் இப்படி அஷயமானன்னா காலேஜ் முடிஞ்சு வரும்போது அந்த ஹாஸ்டலுக்கே நான் லீடராக ஆண்டவர் வச்சாரு. மூஞ்சு கொடுத்து கூடி பேச தெரியாத என்ன அத்தனை பேருக்கு முன்பாகவும் ஆண்டோட வார்த்தை மட்டும் இல்லை, கைட் பண்ணுறதுக்கும் என்னை தெரிந்து கொண்டாரு. இது எதுக்கு நான் இதை சொல்கிறேன்? நான் சாட்சியாக சொல்கிறேன், என் பெருமை இல்லை, மேட்டுமே இல்லை, தாழ்மையாக நான் சொல்கிறேன். நம்மளோட பலவீனங்களை யார்கிட்ட சொல்லணும்னா கர்த்தர்கிட்ட. ரூமை பூட்டுங்க, அது எதுவாக கூட இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளமா, இல்லை படிப்பில் குறைவா, இல்லை வேற எந்த ப்ராப்ளமா, யார்கிட்ட சொல்ல முடியாத சூழ்நிலையா, எந்த குறைகளாக இருந்தாலும் ரூமை பூட்டுங்க, தண்ணி அறையில் உட்காருங்க, ஆண்டவர் சமுத்திரம் அழுங்க, இது என்னோட பலவீனமாக இருக்குன்னு சொல்லுங்க. நிச்சயம் சொல்கிறேன், அந்த பலவீனத்தின் மத்தியில் அவர் எப்படி விளங்கணுமோ, அவர் எப்படி உங்களுக்கு தென்படணுமோ அந்த விதத்தில் அவர் தென்படுவார். அந்த விதத்தில் அவர் உங்களுக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு கையில் ஒப்பு கொடுக்கணும். 2வது பாயிண்ட், நம்ம என்ன பண்ணணும்னா கீழ்ப்படினோம். எடுத்தவங்க வாசிங்க 2 ராஜாக்கள் 23வது அதிகாரம் 25வது வசனம். போல் ஒத்த ராஜா இந்த வசனம் யாரை குறித்து சொல்லுதுன்னா ஓசியா. ஓசியா வந்து சின்ன வயசுலேயே ராஜாவாயிட்டார். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், 8 வயசுலேயே ராஜாவான ஒரு நபர். அவர் வந்து என்ன பண்ணார்னா, சின்ன வயசு ஒன்றும் வேண்டாம், மெர்லின் குட்டி பாப்பாவுக்கு வந்து 8 வயசு இருக்குமா, 8 வயசு இருக்குமா, 11 சாரி, சரி கார்த்தி பாப்பா கேட்டா, கார்த்தி பாப்பா ஒரு நிமிஷம் இங்கே முன்னாடி ஓடி வாங்க, சீக்கிரம் வாங்க, டிலே பண்ணக்கூடாது, ஒன்றுமில்ல. இத்தினூண்டு இருக்கிற ஒரு தம்பிய, சரி இத்தினூண்டு இருக்க ஒரு பாப்பாவை நீ தான் இந்த நாட்டுக்கே ராஜான்னு சொன்னா நீ என்ன செய்வ? நீ தான் ராஜான்னு சொன்ன என்னம்மா செய்வ? வெரி குட், சூப்பர் சூப்பர், வெரி குட். கிளாப் பண்ணிடலாமா கார்த்தி பாப்பாக்கு? இங்க வந்ததுக்கு, தைரியமா வந்ததுக்கு. ஓகே, தைரியமா அது வந்தாலே அதுக்கு அஸ்தோத்திரம். இல்ல என்ன பண்றதுன்னு தெரியல, முழிச்சிட்டு இருந்தா. அப்ப அந்த ஓசை அவன் நினைச்சு பாருங்க,
சின்ன வயசு, அத்தனை பேரும் ஆளுகை செய்யணும். அவங்க வயசு மூத்தவங்க இருப்பாங்க, முதியோர் இருக்கிறாங்க, வாலிப பிள்ளைங்க பசங்க இருப்பாங்க, அவன் வயசுக்கு ஈக்குவலான பிள்ளைங்க எல்லாம் இருப்பாங்க. இத்தனை பேர் மத்தியிலையும் ஆளுகை செய்யணும். நல்ல பேர் எடுத்து தான் அந்த வசனம் சொல்லுது. என்ன சொல்றது? அவனுக்கு ஒத்த ராஜா இதுக்கு முன்னாடி இல்லையா, பின்னாடி இல்லையா. அதுக்கு ஏன் காரணம்னா, அதே வசனத்துல முன்னாடி 3 லைன் சத்தமா வாசிங்கள, மீண்டும் ஒரு தடவை எல்லாருமே வாசிங்க, எல்லாருமே. வசனம் சொல்லவா? 2 ராஜாக்கள் 23:25. மனதை சாய்த்தான். அதாவது மோசே சொன்ன ஒவ்வொரு நியாய பிரமாணத்துக்கும் செய்யும்படி தம் மனதை சாய்த்தான், கீழ்ப்படிந்தான். என்னென்ன கட்டளை இருந்துச்சோ, என்னென்ன நியாய பிரமாணிச்சோ அதன்படி கீழ்ப்படிஞ்சான். சின்ன வயசுதான் அவன். வாலிப பிரயாரம் வந்துச்சு, பெரிய ஸ்டேஜ், 38 வருஷம் ஐ திங்க் ஸோ. அது வரைக்கும் அவர் அரசாண்டாரு. எல்லா நாட்களையும் கர்த்தரோடயே இருந்து அந்த நியாய பிரமாணத்தை கீழ்ப்படிஞ்சு நடந்தனால தான் அந்த பேர் கிடைச்சது. அவருக்கு ஒத்த ராஜா, அவரை போல யாருமே இல்லை. இப்போ நம்மளும் அவர் சின்ன வயசுலயே அவ்வளோ கண்டிப்பா சோதனை வராமலாம் இருந்திருக்காது. பிரச்சனை இவனுக்கு என்னடா தெரியும் அப்படின்னு எத்தனை பேர் பேசியிருப்பாங்க. இவனாவது ராஜாவதுன்னு சொல்லியிருக்க ஆட்கள் இருந்திருக்கும். நொறுக்கப்பட்டிருப்பாரு, வேதனைப்பட்டிருப்பாரு. அவங்களெல்லாம் எப்படி நடத்திருப்பாங்க? பகைக்கிறவங்களை எப்படி நடத்த முடியும்? நேசிக்கிறவங்க கூட நடத்திடலாம். ஒரு விரோதியை தன் வழியில கொண்டு வர்றது ரொம்ப கடினம். ஆனா அத்தனை பிரச்சனை மத்தியிலும் கீழ்ப்படிஞ்சதுனால, மோசையோட நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிஞ்சதுனால அவரை போல ஒரு ஒத்த ராஜா கூட என்ன பண்ணலையா, வரவே இல்லை. அதுமே நம்மளோட வாழ்க்கையில எவ்வளவு சோதனை வந்தாலும் சரி, எவ்வளவு போராட்டம் வந்தாலும் சரி, வார்த்தைக்கு ஆண்டவர் கொடுத்த நியாய பிரமாணமான வசனங்களுக்கு, இந்த வேதாகமத்துல எழுதி வைத்திருக்க அத்தனை வசனங்களுக்கும் முடிந்தளவு ஃபுல்லுமே முடியும் நான் சொல்ல மாட்டேன். அதனால ஆவியானவர் கூட இருந்தா உதவி செய்வார், சொல்லுவார், இப்படி கீழ்ப்படி, இப்படி நட, இப்படி பேசுன்னு சொல்லுவார். அப்ப நம்ம கீழ்ப்படிஞ்சோன்னா நிச்சயம் ஆண்டவர் ஒரு நாள் உயர்த்துவார். 2வது 1 ராஜாக்கள் 17:13 வசனம், 14 வசனம். ம் 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 ஆமா. ஆமென். எலியா, ஆக்சுவலா இந்த சம்பவம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். எலியா பசியா இருக்கிறாரு, போறாரு, சாரிபத் போறாரு. அங்க ஒரு விதவையை பாக்குறாரு, தண்ணி கேட்கறாங்க. தண்ணி எடுக்கலான்னு போறதுக்கு முன்னாடி எனக்கு அப்படியே என்ன பண்ணு, சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொண்டு வான்னு சொல்றாரு. சொல்லும்போது அந்த அம்மா என்ன சொல்லுது, என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்கு, நானும் என் மகனும் என்ன பண்ணலான் இருக்கோம், சாப்பிட்டு செத்து போகலான் இருக்கிறோம் அப்படின்னு இருக்கு. அப்ப என்ன சொல்றாரு எலியா, ஆனாலும் எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிரு, கொண்டு வா அப்படின்னு சொன்ன. இந்த அம்மா என்ன பண்ணிருக்கலாம், ஆமா எனக்கு இருக்கிறதே கொஞ்சம், இவரு சாப்பிட்டுட்டு ஓடி போயிட்டாருனா, ஆசீர்வதிக்காம போயிட்டாருனா, இல்ல அற்புதம் நடக்காம போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி கூட என்ன பண்ணிருக்கலாம், மதிக்காம கூட இருந்திருக்கலாம் இல்லையா? அது நம்ம ஸ்தானத்துல யோசிச்சு பாருங்க. அந்த பைபிளை படிக்கிறதுனால செஞ்சிருப்போம் நம்ம சொல்றோம். ஆனா பல விஷயங்கள் பாருங்க, நம்மளை சூழ்ந்து வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவர் சொல்வார் இதை பண்ணுன்னு சொல்வார். நம்ம என்ன பண்ண முடியாது, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கீழ்ப்படிய முடியாது. ஒத்துக்குவோம், என்கிட்ட இதெல்லாம் இருக்கு ஏசப்பா, இந்த பலவீனம் இருக்குன்னு ஒத்துக்குவோம். ஆனா அவர் சொல்ற வார்த்தைக்கு டக்குன்னு என்ன பண்ண முடியாது, கீழ்ப்படிய முடியாது. ஆனா இந்த தாய் என்ன பண்றாங்கன்னா, அவங்க சொன்ன அந்த ஒரே வார்த்தை, ஊழியக்காரரை கனம் பண்ணும்படியாய் காரியத்தை என்ன பண்ணி வந்தாங்களாம், சாப்பிட கொடுத்தாங்களாம். அதனால பின்னாடி நீங்க வாசித்து பாருங்க, ஆசீர்வாதம் தான் வந்துச்சு. அதை சாப்பிட்டு செத்து போலான்ட்டு இருந்தாங்களாம். அதே மாதிரி தான் யூத் ஸ்டேஜ்ல இந்த ஸ்டேஜ் கழிஞ்சு நான் செத்து போயிடுவேன், இல்லை என்னால் வாழ முடியல, இந்த போராட்டம் என்னை மேற்கொள்ள முடியல, இந்த அவமானம் என்னால் ஃபேஸ் பண்ண முடியல, பேசாமல் நான் செத்து போயிடலாம். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிறதான வாலிப பிள்ளைங்க பசங்களாக இருந்தாலும் சரி, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான யாராக இருந்தாலும் சரி, உட்கார்ந்துருக்க உங்களுக்கு நான் சொல்கிறேன், செத்து போகிற நிலைமைக்கு உங்களோட வாழ்க்கை தள்ளப்படுகிறதா, ஒன்னே ஒன்று, பைபிளை திறங்க, வாசிங்க.
ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, ஆண்டோட வார்த்தைக்கு கனம் பண்ணுங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களோட வாழ்க்கைய, நம்ம படிச்சோம் இல்லையா, ராஜா சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பெழுந்து தூக்கி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் நம்மளை என்ன பண்ணுவார்? அமரச் செய்வார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அதனால போராட்டம் இல்லாத வாழ்க்கையும் கிடையாது, பிரச்சனை இல்லாத நபரும் கிடையாது. எல்லாருக்கும் உண்டு, எல்லா ஸ்டேஜ்லயும் உண்டு. அது இந்த வாலிப ஸ்டேஜில் அதிகம். அது டெம்டேஷன் மூலமாக கூடி வரும், நம்ம மாம்சீகத்தின் மூலமாக வரும், நம்மளோட எண்ணத்தின் மூலமாக வரும். எப்படி வந்தாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி கையில் ஒப்பு கொடுங்க. ரெண்டாவது கீழ்ப்படிங்க. ஆண்டோட வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது ஜெயத்தை தர அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு என்ன பாயிண்ட் சொன்னேன்? ஃபஸ்ட்டு அந்த வசனம் ஞாபகம் இருக்கா? சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணுவார். சரி, நான் சொன்ன காரியங்களை மனதில் நிற்பதற்காக ஒரு சின்ன ஆக்டிவிட்டி. அதனால் யாரும் கோச்சிக்காம ஒரு 2 பாய்ஸ் 2 கேர்ள்ஸ் முன்பு வரும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். என்னடா ஆன்டி மெசேஜ் கொடுத்தாலே ஏதாவது பண்ண முன்னாடி கூப்பிட்றாங்களே நினைக்காதீங்க. இதெல்லாம் உங்கள் மைண்டில் பதிகிறதுக்காக தான். ஓடி வாங்க பார்ப்போம். 2 தம்பி 2 தங்கச்சிங்க வாங்க. ஈஸியாக தான் இருக்கும், பயப்படுற மாதிரியெல்லாம் இல்லை. குட்டீஸ் உங்களுக்கு தெரியாது, அதனால கொஞ்சம் டீனேஜ்ல இருக்கவங்க வாங்க. மெர்லின் வாங்க வாங்க. மேல இருந்தே செய்யலாமா? இவங்க கையில எல்லாம் என்ன கொடுத்துருக்கேன்? நியூஸ் பேப்பர். ஆக்சுவலாக டேட் முடிஞ்ச நியூஸ் பேப்பர், யூஸ்லெஸ், அது தேவையில்லாத நியூஸ் பேப்பர். இப்போ அவங்க கையில் கொடுத்துருக்குறேன். நாங்கள் 20 கவுண்ட் பண்ணுவோம். அதுக்குள்ளே இந்த நியூஸ் பேப்பரை வச்சு உங்களால் என்ன பொருள் செய்ய முடியுமோ டக்குன்னு செஞ்சிடணும். எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்கள் கப்பலெல்லாம் செய்கிறீங்களே அந்த மாதிரி, அதாவது நீங்கள் கப்பல் செய்யக்கூடாது, மைனஸ். வேற ஏதாவது கம் சீசர்லாம் இல்லாமல் கிரியேட்டிவா ஏதோ ஒன்று செய்யுங்க. ஃபேன் செய்வாங்க, பால் செய்வாங்க, எத்தனையோ இருக்கு, ஐஸ்கிரீம் செய்வாங்க. நீங்க தான் யோசிக்கணும். தெரியாதா? ஓகே, டைம். அதாவது இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. என்ன பண்ண முடியுமோ அது நீங்க பண்ணி முடிச்சிருங்க. நாங்க 20 சொல்லலாமா? 20 வரைக்கும் நாங்க டைம் கொடுக்குறோம், அதுக்குள்ள முடிக்கணும். Your time starts now. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓகே, சூப்பர் சூப்பர். இது என்னது? லைட் லேம்ப். ஓகே, இது ஃபேன். ஓகே, பால். ஓகே, இது ஃப்ளவர். ஓகே, சூப்பர் சூப்பர். தேங்க்யூ தேங்க்யூ. பரவாயில்ல, ஏதோ 20 சொல்றதுக்குள்ள ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்கல்ல. இதே மாதிரி தான் யூத் ஸ்டேஜில் இருக்க நம்ம யோசிப்போம், நம்ம ஒரு யூஸ்லெஸ், எதுக்குமே தேவையில்லை, யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, நம்ம தூக்கி எறியப்பட்டவங்க நீங்கள் நினைக்கலாம். எப்படி இந்த நியூஸ் பேப்பர் டேட்டு முடிஞ்சிருச்சு, படித்து முடிச்சா இது வேஸ்ட்டு தான், தூக்கி போட்டுட்டு போவாங்க, எடைக்கு போடுவாங்க, வேஸ்ட்டாக தான் கிடக்கும். ஆனால் அது ஒருத்தவங்க செய்கிற கையில் கொடுக்கும்போது அந்த வேஸ்டான நியூஸ் பேப்பர் எப்படி அழகான லைட் லேம்பாக மாறிச்சோ, எப்படி அழகான விசிறியாக மாறிச்சோ, எப்படி அழகான பாலாக மாறிச்சோ, எப்படி அழகான பூவா மாறிச்சோ, அது போல உருவாக்குற கர்த்தரோட கையில நீங்க இருந்தீங்கன்னா வேஸ்டா இருந்தாலும் உங்களை அழகா மாற்றுவார். யூஸ்லெஸ் நீங்க நினைக்கலாம்,
அவர் அழகா உங்களை வணைவார், அழகா உருவாக்குவார். குயவன் ஒரு பானையை வணையும் போது சின்ன ஒரு கசடு இருந்தாலும் உடைப்பாரு, அது வேதனையாக தான் இருக்கும். ஆனால் ஃபைனல் டச்சுன்னு போது அழகா இருக்கும். அந்த பாத்திரத்தை பார்க்கும்போது நம்ம வாங்கணும் அப்படின்ற எண்ணத்துக்குள்ளாக தள்ளப்படுவோம். வழியில் பஸ்ஸில் நேற்று வரும்போது பாட்டில் அழகழகா பெயிண்ட் பண்ணி வித்தியாசமாக பாட்டில் வச்சுருந்தாங்க. அவ்வளோ க்ரௌட். ஏன்? அந்த அழகுக்காக. அதே மாதிரி தான் நம்ம யூஸ்ஃபுல்லஸ்லாம் இருந்தாலும் குயவன் நம்மளை உடைக்கும் போது, அதை வணையும் போது நம்மளுக்கு வேதனையாக தான் இருக்கும். ஆனால் அவர் கையில் பொறுத்து அதெல்லாம் சகிச்சுட்டு இருந்தோன்னா அது நம்மளோட வாழ்க்கையில் அழகான, அநேகருக்கு பிரோஜனமான, அநேகருக்கு நம்ம யூஸ்ஃபுல்லான காரியமாக தேவன் மாற்றுவார். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தையை நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அப்படியே அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி. ஒருவேளை நம்ம யாராவது என் வாழ்க்கை வேஸ்ட் ஆயிடுச்சு, நான் யூஸ்லெஸ்ஸாக இருக்கிறேன், நான் ஸ்பாயில் பண்ணிட்டேன், என் நாட்களை கழித்துட்டேன், நானே வேஸ்ட் பண்ணிட்டேன், இல்லை மித்தவங்கனால என் வாழ்க்கை ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் பலவீனத்தை உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன். இனி உங்க வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன். என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவர் உங்க பலவீனத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலை உதவணுமோ அப்படிப்பட்ட நபரா இந்த வேளையில் உங்கள் மத்தியில் நிற்கிறார். ஒருத்தர்கிட்ட சொல்ல முடியாத சூழ்நிலை இல்லையா? சொன்ன அவமானம், நிந்த, யார்கிட்ட சொன்ன இதுக்கு தீர்வு? பெற்றோர்கிட்ட சொல்லவா? ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லவா? சொன்ன ஒதுக்கி வச்சிருவாங்களா? என் பலவீனம் அப்படி இருக்கு, நான் இதுல வீக்கா இருக்கிறேன், இதை என்னை பாடாப்படுத்துது, என்னை அடுத்த ஸ்டெப் வைக்க முடியல, என் லைஃப் அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போக முடியல நினைக்கிறீங்களா? யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். உங்க அருகில நிற்கிற கர்த்தர் இடத்துல உங்களோட பலவீனங்களை இந்த வேலையில ஒப்பு கொடுங்க. உன் பக்கத்துல நிற்கிற இயேசு உனக்காகவும் எனக்காகவும் அடிக்கப்பட்டு கல்வாரின் சிலுவையில ரத்தம் சிந்தின அந்த இயேசுவை பார்த்து சொல்லுங்க, இது என்னோட பலவீனம், ஆனா உங்க வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாக அவளா இருக்கிறேன். ஆண்டவர் உயர்த்துவார், ஒரு நாள் உயர்த்துவார். எங்கெல்லாம் அவமானப்பட்டோமோ, எந்த இடத்துல நிந்திக்கப்பட்டோமோ அந்த இடத்துல எல்லாம் ஆண்டவர் உயர்த்துவார். ஒருவேளை நீங்க தப்பு பண்ணிருக்கலாம், அதையும் இந்த வேலையில கன்ஃபஸ் பண்ணுங்க. ஆண்டவர்ட்ட அறிக்கையிடுங்க, அந்த பலவீனத்தினால நான் பண்ணிட்டேன்ப்பா, மன்னிச்சிருங்க, இனி உங்க வார்த்தையை நான் கீழ்ப்படினும். மோசையோட நியாய பிரமாணங்கள், நீர் எழுதி வைத்து போன அந்த வார்த்தைகளுக்கு என்னோட செவியை நான் சாய்க்க ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்லுங்க. நான் ஆயத்தமா இருக்கிறேன், உங்க வார்த்தைக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். ஆனா பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படி ஆவியானவர் பலப்படுத்துங்கன்னு சொல்லுங்க. அன்பின் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான ராஜா, ஆண்டவரே உங்க சமூகத்துல நிற்கிறோம் அப்பா. நாங்கள் எல்லாம் உங்க பிள்ளைகளா நிற்கிறோம், உங்களே பார்க்கிறோம். கேட்ட வார்த்தையின்படி சுவாமி, நாங்கள் எங்கள் பலவீனங்களை உங்கள் கையில் அர்ப்பணிச்சிட்டோம். எங்கள் சூழ்நிலைகளை உங்களுக்கு தெரியும் அப்பா, உங்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. இங்கே உட்கார்ந்துருக்க ஒவ்வொரு பிள்ளைங்களோட சூழ்நிலை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க, அவங்களோட பலவீனங்களை அறிந்திருக்கிறீங்க. தேவன் தயவாக மன்னித்து இறங்கி அவங்கள உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம் ஆண்டவரே எங்களுக்குள்ள உண்டாகட்டும், அந்த அனுபவம் பெருகட்டும் ஆண்டவரே. உங்க வார்த்தையை நாங்கள் ரசிக்க, அதன்படி வாழ, அதன்படி ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த வாலிப பிரயாணத்தில் நாங்க வைராக்கியமா இருக்கணும்ப்பா, உங்களுக்காக எழும்ப பிரகாசிக்கணும் சுவாமி. உங்களையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறவர்களா எங்களை நீர் மாற்றுங்கப்பா. உலகத்திற்கோ உலகத்தின் ஒத்த வேஷத்திற்கோ அல்ல தகப்பனே, நீர் எதற்காக எங்க பிள்ளைகளையும் எங்களையும் முன்குறித்தீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாய், அதிலே நாங்கள் ஓடும்படியாய் தகப்பனுடைய பலன் இந்த வேளையில எங்கள் மத்தியில் ஆண்டவரே அளவில்லாமல் நிரப்பட்டும் சுவாமி. எங்களை அர்ப்பணிக்கிறோம்,
எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எங்களை நீர் எழுப்ப போறதுக்காக நன்றி. எல்லா சூழ்நிலையும் எங்களோடு இருங்க, எங்களோட இருங்க ராஜா. ஆண்டவரே, தாவீது சொன்னது மாதிரி அப்பா, ரட்சணித்தின் சந்தோஷத்தை திரும்ப எங்களுக்கு தாரும். உற்சாகமான ஆவி எங்களை ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே, இந்த பாவங்கள் மீண்டும் எங்களை மேற்கொள்ளாதபடி காத்துக்கொள்ளுன்னு சொன்ன மாதிரி ஏசப்பா, நாங்கள் இந்த வேளையில் கேட்கிறோம், எங்களை நீங்க காத்துக்கொள்ளுங்க. சோதனைகளை எங்களை மேற்கொள்ள கூடாது. பாவங்கள் வாலிப பிள்ளைங்களா, வாலிப வயதுல இருக்க எங்களை மேற்கொள்ள கூடாது. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்க வசனத்தை அறிக்கை பண்ணி அதை ஜெயம் எடுக்கிறவர்களா எங்களை மாற்றுங்கப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த ஐக்கியத்தை இயேசுவோட ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். துஷ்டன் தொடாதபடி காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.